அவராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டில் பல்வேறு காலகட்டங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நல்ல நாளில் தாயாம் திரு அவை தவக்காலத்தை தொடங்குகிறது. தவக்காலத்தின் தொடக்க நாளாக இருக்கிற இந்த திருநேற்று புதனில் நாம் இறை சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறோம். கடவுளை தேடி வருதல் என்பது கடவுளிடம் நம்மை முழுவதுமாக சரணடைய செய்கிற, ஒப்பு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற நிகழ்வு. இந்த எதிர்வருகிற தவக்காலம் முழுவதும் நாம் கடவுளிடம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சரணடைய செய்தவர்களாய் தொடர்ந்து நாம் எதிர்கொள்ள போகிற ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நம்முடைய வாழ்விலும் ஒரு அற்புதமான, ஆனந்தமான, மகிழ்வான மாற்றத்தை, உயிர்ப்பை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்திலும் எதிர்பார்ப்பிலும் இந்த 40 நாட்களை நாம் பக்தியோடும் கடவுள் விரும்புகிற பாதையில் அடியெடுத்து வைக்கிறவர்களாய் அனுசரிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம்,
இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவராகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்தி என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைத்திருவசனம் 20 தொடங்கி அதிகாரம் 6 இறைத்திருவசனம் 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னனே, உம்மை வாழ்த்துகிறோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னனே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 அருள் வாக்குகள் 1 தொடங்கி 6 வரை மற்றும் 16 தொடங்கி 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாத இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது
உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சாம்பலாய் போகும் முன் சரணடைந்து விடு. சாம்பலாய் போகும் முன் சரணடைந்து விடு. இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலம் வழக்கமாக வாடிக்கையாக வந்து போகிற திருவழிபாட்டு காலச்சக்கரத்தில் ஒரு வட்டம். வழக்கமாக ஆலயத்திற்கு வராதவர்கள் கூட இன்று ஆலயத்திற்கு வர வேண்டிய கட்டாயம். சாப்பாட்டை ஒதுக்க முடியாதவர்கள் கூட சாப்பாட்டை ஒதுக்க வேண்டிய சூழல். எப்படியாவது இந்த தவக்காலத்தை நம்முடைய வாழ்வின் மாற்றத்திற்கான முக்கியமான கட்டமாக சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு துடிப்போடு இந்த காலத்தை நாம் அணுகுகிறோம், சந்திக்கிறோம். ஆங்கிலத்திலே இந்த தவ காலத்தை லென்ட் என்று சொல்லுகிறார்கள். இதற்கான பொருளாக பார்க்கப்படுவது ஸ்பிரிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற வசந்த காலம் என்பதாகும். நமக்கு தெரியும், இந்த வசந்த காலத்தில் இயற்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டிருக்கும் என்பதாக. மரங்கள் தங்களிடம் இருக்கிற பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு புதிய இலைகளை தளிர்க்கச் செய்கிற, புதிய மலர்களை பூக்கச் செய்கிற அந்த காலத்திற்குத்தான் வசந்த காலம் என்பதாக பெயர். அந்த பெயரினுடைய தழுவலாக அமைந்திருக்கிற இந்த லென்ட் என்று அழைக்கப்படுகிற தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வசந்த காலமாக மாற வேண்டும். நம்முடைய முகங்கள் எல்லாம் இன்றைய நற்செய்தி சொல்வதை போல விகாரமாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அழகாக, அருமையாக, ஆண்டவரினுடைய சாயலை பிரதிபலிக்கிற நல்ல முகங்களாக, நல்ல வாழ்வாக மாறுவதற்குத்தான் இந்த காலம். இந்த காலத்தை பல்வேறு பெயர்கள் சொல்லி அழைக்கிறார்கள். புதிய இந்த திருவழிபாட்டு ஆண்டு கொண்டாட்டத்தில் இதற்கான பெயர் பாஸ்கா தயாரிப்பு காலம் என்பது. ஒவ்வொரு காலமும் ஏதோ ஒன்றிற்கு நம்மை தயார் செய்கிறது. இந்த 40 நாட்களாக நாம் கொண்டாட போகிற, அனுசரிக்க போகிற இந்த தவக்காலம் ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான உயிர்ப்பு கொண்டாட்டத்திற்கு நம்மை தயார் செய்யக்கூடியதாக, தகுதிப்படுத்தக்கூடியதாக இந்த தவக்காலம் அமைய போகிறது. திரு அவை இந்த தவக்காலத்தை நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த தவக்காலத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிற காலமாக ஆக்கிக் கொள்வது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்வு என்கிற மரத்திலிருந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற நிகழ்வு நடந்தேற வேண்டியது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எதெல்லாம் என்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதோ, தகுதி இல்லாமல் இருக்கிறதோ, அதெல்லாம் என்னுடைய மனித வாழ்வு என்கிற இந்த மரத்திலிருந்து உதிர்த்து விடப்பட வேண்டியது அவசியம், கட்டாயம். எதெல்லாம் என்னை நல்ல ஒரு மனிதனாக இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்துமோ, காட்டுமோ, அதெல்லாம் என்னிடம் துளிர்க்க வேண்டியது, தளிர்க்க வேண்டியது, மலர வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்வதுதான் இந்த காலத்தினுடைய நோக்கம். எல்லோருக்கும் ஆண்டவரினுடைய உயிர்ப்பு அர்த்தமுள்ளதாக மாறாது.
யாரெல்லாம் அவரோடு நடந்து கல்வாரியை அடைகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த காலியான கல்லறை அனுபவம் நிச்சயமாக ஒரு உயிர்ப்புக்கான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். வெறுமனே ஓடி போய் காலி கல்லறையை பார்ப்பதால் நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பு நிகழ்வு நிகழ்ந்தேறாது. யாரெல்லாம் அந்த இயேசுவினுடைய காலடி சுவட்டிலே கல்வாரி நோக்கி பயணப்பட்டார்களோ, அந்த இயேசுவின் பாதச்சுவட்டுகளிலே தங்களுடைய பாதச்சுவடுகளையும் இணைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உயிர்ப்பு உன்னதமான வல்லமையான மாட்சிக்குரிய அனுபவமாக மாறும். அப்படிப்பட்ட மாட்சிக்குரிய அனுபவத்திற்காக நம்முடைய வாழ்விலே உயிர்ப்பு வேண்டும், நம்முடைய வாழ்விலே வல்லமை வேண்டும், நம்முடைய வாழ்வுக்கு வலிமை வேண்டும், புதிய திருப்பம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்பதற்காக இந்த தவக்காலத்தை நாம் அனுசரிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு முடிவெடுத்தவர்களாய், அப்படிப்பட்ட தீர்மானத்தை நிலைப்பாட்டை எடுத்தவர்களாய் திருநீற்று புதனருக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். மறையுறை முடிந்தவுடனே நம்முடைய நெற்றிகளிலே திருநீறு பூசப்படும், சாம்பல் பூசப்படும். இந்த சாம்பல் அல்லது விபூதி, இந்த திருநீறு நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று பார்க்கிற போது, எல்லா சமயங்களையும் கடந்து இந்த சாம்பல் சொல்லுகிற அருமையான வாழ்வியல் தத்துவம் எது என்று பார்க்கிற போது, எல்லாம் முடிந்த பிறகு எஞ்சி நிற்பது சாம்பல் மட்டுமே. எல்லாம் முடிந்த பிறகு எஞ்சி நிற்பது சாம்பல் மட்டுமே. இதை நம்முடைய நெற்றிகளிலே பூசிக்கொள்கிற போது, நம்முடைய தவக்காலத்தின் அடையாளமாக அருட்கருவியாக இதை ஏற்றுக்கொள்கிற போது நாம் எதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம், எதை எடுத்து எம்புகிறோம் என்றால், மனித வாழ்வு நிலையில்லாதது, மனித வாழ்வு ஒன்றுமில்லாதது, மனித வாழ்வு சூனியமானது என்பதை சுருக்கமாக நமக்கு எடுத்து காட்டுவதுதான் இந்த சாம்பலை அணிந்து கொள்ளுகிற சடங்கு. இந்த சாம்பலை அணிந்து கொள்ளுதல் என்று பார்க்கிற போது, திரு அவையினுடைய அந்த வரலாற்றிலே யாரெல்லாம் தொடக்க காலத்திலே தங்களை திருமுழுக்கிற்காக தயாரித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் சாம்பலை அணிந்து கொள்வார்கள். யாரெல்லாம் திரு அவையிலிருந்து விலகி போய் மீண்டுமாக திரு அவையிலே இணைந்து கொள்வதற்கு வருகிறார்களோ அவர்கள் தங்களை தயாரிக்கிற அந்த காலகட்டத்திலே தங்களின் மன வருத்தத்தின் மனமாற்றத்தின் அடையாளமாக இந்த சாம்பலை அணிந்து கொள்வார்கள். ஆக இந்த தவக்காலம் என்பது திரு அவையினுடைய தொடக்க காலத்திலே மன வருத்தப்பட்டு மன மாற்றத்திற்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், குறிப்பாக பாஸ்கா கொண்டாடுகிற போது திருமுழுக்கை பெற்றுக்கொள்வதற்காக தகுதி பெறுகிற அந்த தகுதி பெற வேண்டிய நிலையில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த சாம்பலை ஓர் அருட்கருவியாக திரு அவையினுடைய தொடக்க காலத்திலே பயன்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சாம்பல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த சாம்பல் ஆன்மீகம் என்பது, நம்முடைய வாழ்க்கை என்பது நம் கைகளில் எதுவும் இல்லை. நாமும் நிச்சயமாக ஒரு நாள் சாம்பலாய் போக போகிறோம். எனவேதான் இறைவாக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறது, நாம் மண்ணாய் போக போகிறோம். ஏனென்றால் நம்முடைய தொடக்கம் மண்ணிலிருந்து வந்தது. நம்முடைய தொடக்கம் மண்ணிலிருந்து புறப்பட்டபடியினால் நம்முடைய முடிவும் மண்ணிற்குத்தான் போகும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக, மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை மறந்து விடாதே என்பதை நினைவூட்டுகிற அந்த சடங்காக இது அனுசரிக்கப்படுகிறது. எனவே ஒன்றுமில்லாமை, நிலையில்லாமை, சூனியம், இறப்பு, இதையெல்லாம் நமக்கு சுருக்கமாய் சொல்லுகிற அடையாள வடிவிலே நமக்கு விளக்குகிற அந்த அருள் கருவிதான் இந்த சாம்பல். வெறுமனே சாம்பலை நாம் பூசிக்கொள்வதில்லை, சாம்பலை கொண்டாடுவதில்லை. ஆனால் இந்த சாம்பல் எப்படியாக தயாரிக்கப்படுகிறது? கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு போது புனிதப்படுத்தப்படுகிற அந்த குருத்தோலைகளை மிகவும் மகிழ்ச்சியாக நம்முடைய வீடுகளுக்கு எடுத்து போனோம். வீடுகளுக்கு எடுத்து போகப்பட்ட அந்த குருத்து மடல்களை நாம் சிலுவைகளாக செய்து அலங்காரமாக
அழகாக அதை நம்முடைய வீடுகளிலே மாடங்களிலும் மூலைகளிலும் பல இடங்களிலும் வைத்து அழகு பார்த்தோம். பவ்யமாய் பயபக்தியாய் தொடக்கத்தில் அதை கொண்டாடினோம், தொட்டு கும்பிட்டோம். காலம் போனது. திருநேற்று புதனுக்கு முன்பாக அதனின் வாழ்க்கையும் முடிந்து போனது. அந்த காய்ந்த குருத்தும் சோர்ந்து போன மனமும் என்கிற அந்த தலைப்பிலே ஒரு மின்னஞ்சலானது என்னுடைய நண்பர் ஒருவரால் எனக்கு அனுப்பப்பட்டது. வழக்கமாக அந்த காய்ந்த குருத்தை பார்க்கிற போது நம்முடைய மனம் எப்படியாக இருக்க வேண்டும், ஒருவேளை நம்முடைய வாழ்வுக்கு அந்த காய்ந்து போன குருத்து எதை சொல்லும் என்பதை அருமையாக சொல்லுகிற ஒரு சுருக்கமான அந்த மின்னஞ்சல். அந்த செய்தியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். காய்ந்த குருத்து சோர்ந்த மனதோடு பேசுகிறது. சென்ற ஆண்டு நீயும் நானும் இளமையாய் புதிதாய் இருந்தோம். என்னை கொண்டு சிறியதும் பெரியதுமான சிலுவைகளை நீ செய்தாய். நீயும் சிறியதும் பெரியதுமான வாழ்வுக்கான கொள்கைகளை ஏற்றாய். என்னை உன் இல்லத்தின் மூலையில் எல்லையில் நடுமையத்தில் வைத்து அழகு பார்த்தாய். என்ன ஆச்சு? கொஞ்ச நாளில் என்மேல் வலையும் தூசும் பின்னியது. நான் மட்டுமா? உன்மேலும் பாவத்தின் மாசும் வலையும் பின்னவில்லையா? சில சமயம் என்னை அரைகுறையாய் நீ சுத்தம் செய்தாய். எப்படி? உன் குறைவுபட்ட ஒப்புரவு பாவ சங்கீர்த்தன அருள் அடையாளத்தை போல. இதோ இன்று என்னையே எரித்து நான் சாம்பலாக்கி இருக்கிறேன். நீ சாம்பலாய் போகும் முன் உன்னையும் கடவுளினுடைய நெருப்பால் பரிசுத்தமாக்கிக் கொள். நான் சாம்பலாய் விட்டேன், நீ சாம்பலாக முன் சரணடைந்து விடு. இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, காய்ந்த குருத்து இன்று நம்மிடம் இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது. காய்ந்த குருத்து நம்மிடம் இருக்கிற போது அதனுடைய மகிமை மகத்துவம் நிச்சயமாக நமக்கு புலப்படவில்லை. அது எடுத்து காட்டிய இறை பிரசன்னம், அது நமக்கு விட்டு போன அந்த இறை உடனிருப்பு நமக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம். இந்த வாழ்க்கை காய்ந்து போய் கொண்டிருக்கிறது, சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது. நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நிலையான நிரந்தரமான கடவுள் மட்டும்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரிடம் சரணாகதி அடைகிற வரை நம்முடைய வாழ்க்கை சாம்பலாய் போகும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த சாம்பலை பற்றி பார்க்கிற போது திருவிவிலியம் 3 இடங்களிலே முக்கியமான காரியங்களை நமக்கு பாடமாய் வைக்கிறது. இறைவாக்கினர் யோனாவினுடைய புத்தகத்திலே பிரிவு 3 இறைவாக்கு 6 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கடவுளினுடைய மனமாற்றத்திற்கான அழிவின் செய்தியை சுமந்து போனவராய் யோனா நினிவே நகருக்கு போகிறார். நினிவே நகரிலே கடவுள் இந்த நகரை அழிக்க போகிறார் என்கிற செய்தியை அவர்களுக்கு பகிரங்கமாய் பறைசாற்றுகிறார். அந்த அரசன் தொடங்கி அந்த நாட்டில் இருந்த எல்லா மக்களும், ஏன் விலங்குகளும் கூட தங்களினுடைய நேர்மறையான பதில் மொழியை கடவுளுக்கு கொடுத்தார்கள் என்பது விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவாக்கு 6 சொல்லுகிறது, அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். ஒரு அரசன் அரியணையில் அமர்வதை வெறுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் இல்லை என்று பார்க்கப்படுகிற, ஏளனமாய் கருதப்படுகிற அந்த சாம்பலின் மீது ஒரு அரசன் அமர்ந்து கொள்கிறார். அந்த அரசனும் அந்த அரசனை சார்ந்த எல்லா குடிமக்களும் விலங்கினங்களும் தங்களுடைய வாழ்விலே நேர்மறையான கடவுள் விரும்பிய ஒரு பதில் மொழியை கொடுத்தார்கள் என்றால், நாமும் இந்த நாளிலே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற பதில் மொழியை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எரேமியா புத்தகத்திலே பிரிவு 6 இறைவாக்கு 26 எரேமியா கடவுளின் செய்தியாக தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறது, மகளாகிய என் மக்களே, சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே எதிலே நாம் புரண்டு கொண்டு இருக்கிறோம்? செல்வத்திலும், அதிகாரத்திலும், ஆணவத்திலும், பணத்திலும், பதவியிலும் புரளுகிற வாழ்க்கையாக இருந்தால் இந்த காலத்திலே நிச்சயமாக நாம் நம்மை தயார்படுத்த, தகுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் சாம்பலிலே புரள வேண்டியது அவசியம். யோபு புத்தகம் பிரிவு 2 அருள்வாக்கு 8 இப்படியாய் சொல்லுகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே வஞ்சிக்கப்பட்ட பிறகு, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு யோபு தன்னுடைய பதில் மொழியை கடவுளுக்கு எப்படியாக வெளிப்படுத்துகிறார்? யோபு சாம்பலில் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே சாம்பலிலே போய் உட்காரப் போவதில்லை. சாம்பல் நம்மீது, நம்முடைய நெற்றியிலே உட்காரப் போகிறது. ஒரு காலத்தில் நாம் மண்ணாய் சாம்பலாய் போவதற்கு முன்னதாக இந்த சாம்பல் நமக்கு விட்டு போகிற அடிப்படையான பாடத்தை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் இறைவாக்கினர் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் கிழிக்க வேண்டியது உங்களுடைய உடைகளை அல்ல, உங்கள் உள்ளங்களை. இது எதை உருவகமாக சொல்லுகிறது? வாழ்க்கையிலே வெளிப்புற அடையாளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிற மனிதர்களாக இருக்காதீர்கள். உள்ளார்ந்த உன்னதமான அகம் சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். அதைத்தான் மனமாற்றம் மனமாற்றம் என்று பலமுறை பேசி புளித்து போன வார்த்தையாக மாறியிருக்கிறது. மனமாற்றம் எந்த அளவிற்கு அதிகமாக பேசப்பட்டதோ அந்த அளவிற்கு வாழ்வோடு தொடர்பில்லாமல் போன ஒன்றாக மாறியிருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இது தகுந்த காலமாக பாருங்கள், இன்றே மீட்பு நாளாக பாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். அந்த தயார்படுத்துவதற்காக இன்றைய நற்செய்தி 3 காரியங்களை நமக்கு முன் வைக்கிறது. என்ன 3 காரியங்கள்? இறைவேண்டல், நோன்பு, பிறரன்பு செயல்கள். இந்த 3ஐயும் இயேசு நமக்கு கடவுளோடும், கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற சக மனிதரோடும், நம்மோடும் கொண்டிருக்கிற உறவிலே ஆளப்பட, அர்த்தம் பெற இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துகிறார். இந்த 3 காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிற இயேசு இதை சற்று வித்தியாசமாக இந்த தவ காலத்தில் அணுகும்படியாக நமக்கு ஒரு சிந்தனையை இந்த நாளிலே விட்டு போவதாக நான் பார்க்கிறேன். இதுவரை இந்த 3ஐயும் எப்படியாக நாம் பார்த்தோம் தெரியாது. ஆனால் இந்த 40 நாட்களிலும் நாம் இந்த 3ஐயும் சற்று மேலோட்டமாக பார்க்காமல் உள்ளே சென்று ஆழமாக வேரூன்றியதாக இதை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். நோன்பு என்று பார்க்கிற போது எதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லையோ அதை ஒதுக்குவதல்ல, அல்லது ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு நான் அதிகமாக ஆசைப்படுவதை சற்று தள்ளி வைத்துவிட்டு பிறகு உயிர்ப்புக்கு பிறகு அதை முழுவதுமாக கவ்விக்கொள்வது, கட்டிப்பிடித்துக் கொள்வது அது அல்ல. ஆக நோன்பை எப்படியாக பார்ப்பது? 2 எழுத்துக்களிலே அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் 3 எழுத்தை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். 2 எழுத்திலே புரிந்து கொள்ளலாம். விடு. நோன்பை விடு என்கிற சாதாரண அந்த வினை சொல்லிக் கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். எதெல்லாம் கடவுளோடு நான் நெருங்கி போவதற்கு, என்னுடைய சக மனிதர்களோடு நான் நெருங்கி போவதற்கு எனக்கு தடையாய் இருக்கிறதோ அதை நான் விட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். எளிமையான நோன்பு புரிந்து கொள்வதற்கு, ஆனால் கடினமான நோன்பு கடைபிடிப்பதற்கு. எதெல்லாம் என்னுடைய குடும்பத்தினரோடு நான் நெருங்கி போவதற்கு தடையாய் இருக்கிறது, என்னுடைய கோபம் தடையாய் இருக்கிறதா, என்னுடைய குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பாங்கு தடையாய் இருக்கிறதா, அடுத்தவர்களை எப்பொழுதும் அவமானப்படுத்துகிற அந்த நிலை தடையாய் இருக்கிறதா, என்னுடைய பணம் அதற்கு தடையாய் இருக்கிறதா, நான் வைத்திருக்கிற சுயநல பாங்கு தடையாய் இருக்கிறதா, இதெல்லாம் இந்த நாளிலே விட்டுவிடப்படுமேயானால் அதைவிட சிறந்த நோன்பு வேறு எதுவும் இருக்காது. ஆக முதலிலே சில காரியங்களை நாம் விட வேண்டும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு சொல்லுகிறது. 2வது இறைவேண்டல். சில காரியங்களை மீண்டுமாக 2 எழுத்திற்கு வருவோம். எடு. எதெல்லாம் என்னை கடவுளோடும் மனிதர்களோடும் இணைக்க போகுதோ அதை போலவெல்லாம் நான் மாற வேண்டும் என்றால் அந்த காரியங்களை நான் கையில் எடுக்க வேண்டும். இறை வாக்கு என்னை கடவுளோடு இணைக்குமா? இதை கையில் எடுக்க வேண்டும். இதை என்னுடைய கை தொட வேண்டும்.
அருள் சாதனங்கள், திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் கடவுளோடு நான் கொண்டிருக்கிற உறவை ஆழப்படுத்துமா, அர்த்தப்படுத்துமா? அதை நான் எடுக்க வேண்டும். ஆக இதுவரை நாம் எதையெல்லாம் கையிலே எடுத்து வைத்திருந்தோமோ அதெல்லாம் தடையாய் இருக்குமே, ஆனால் அதை விட்டு விடவும், எதெல்லாம் என்னை கடவுளோடும் சக மனிதரோடும் இன்னும் உறவிலே சங்கமிக்க செய்யுமோ அதை கையில் எடுப்பதும், மூன்றாவதாக இருக்கிற அந்த பிறரன்பு பணிகள் கொடு என்கிற வார்த்தைக்குள்ளாக அர்த்தம் பெறுகின்றன. கொடுக்க வேண்டும், நம்மை கொடுக்க வேண்டும், நம்மை படைத்த கடவுளை கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த பிறரன்பு பணிகள் நமக்கு சொல்லுகின்றன. பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பொருட்களை கொடுத்த கடவுளையும் கொடுப்பதுதான் பிறரன்பின் உன்னதமான படிநிலை என்பதையும் இந்த தவக்காலம் நமக்கு சொல்லுகிறது. ஆக விடு, எடு, கொடு என்கிற இந்த 3 இரண்டெழுத்து சொற்களையும் நாம் சுருக்கமாக இந்த 40 நாட்களிலே கடைபிடிக்க கற்றுக்கொள்வோமே, ஆனால் நமக்குள் இருக்கிற கடவுளை, நம்மை சுற்றி இருக்கிற கடவுளை, நமக்கு அப்பால் இருக்கிற கடவுளை நம்மால் தரிசிக்க முடியும். நாம் நிச்சயமாக சாம்பலாய் போகும் முன் நம்முடைய வாழ்க்கையை கடவுளின் கைகளுக்குள்ளாக சரணடைய செய்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கும். இந்த 40 நாட்கள் சோகமாய் இருப்பதற்கான காலம் அல்ல, நம்மை தயாரிக்க வேண்டிய காலம். இந்த 40 நாட்களிலே முடிவாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்வோம். 40 நாட்களுக்கும் நமக்கு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டியது ஒன்றே உண்டு. பறவைகளின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிற பறவை எது? பறவைகளின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிற பறவை, தூங்குறவங்கள முயற்சிக்கங்க, கழுகு. இந்த 40 நாட்களும் நமக்கு கழுகு மட்டும் நினைவில் இருக்கட்டும். கழுகினுடைய வாழ்நாள் காலம் என்பதாக விலங்கியல் ஆய்வாளர்கள் சொல்லுவது 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் அது நன்றாக வாழுமா? அதன் பிறகு அதனுடைய உடலிலே பலவீனம், வலுவின்மை தொற்றிக்கொள்ளும். இறகுகள் இறுக்கமாகும், அதனால் தொடர்ந்து நன்றாக பறக்க முடியாது. அதன் அழகும் நிறங்களும் தன்னுடைய வலுவை முற்றிலுமாக இழந்து போகிற காலகட்டத்திற்குள்ளாக அது 40வது ஆண்டிலே தள்ளப்படும். வாழ்க்கை முடிந்து போகிற கட்டம். இனிமேல் பறவைகளின் அரசன் என்கிற அந்த அதிகாரத்தை, ஆணவத்தை கூட அதனால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. உயர பறக்க முடியாது. தன்னுடைய பார்வைகளை அது தெளிவாக இலக்கு நோக்கி பதிய செய்ய முடியாது. வாழ்வா சாவா என்கிற அந்த கட்டத்தில் கழுகு ஒன்றை தீர்மானிக்கும். தன்னுடைய உடலை அதுவே தனியாக ஒரு மலைப்பாங்கான பகுதிக்கு எடுத்து போகும். தனியாக பறந்து போய் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு முதலில் தன்னுடைய அலகுகளை அந்த பாறை இடுக்கிலே இருக்கிற அந்த சுவரிலே முற்றிலுமாக தேய்த்து அந்த வேதனையை, வலியெல்லாம் அனுபவித்து முதலிலே தன்னுடைய அழகு தன்னிடமிருந்து உதிரச் செய்யுமா. பிறகு அந்த அழகு மீண்டுமாக புதிதாக முளைக்கும். அந்த அழகு முளைத்த பிறகு அந்த புதிய அழகை கொண்டு தன்னுடைய நகங்களை எல்லாம் பிய்த்து எடுக்கும். மீண்டுமாக புதிய நகங்கள் வளரத் தொடங்கும். பிறகு கடைசியாக தன்னுடைய இறக்கைகளை எல்லாம் பிய்த்து தன்னிடமிருந்து போடும். முற்றிலுமாக இறக்கை இல்லாத அவலட்சணமான அலங்கோணமான கோலத்தையும் அது தாங்கிக் கொள்ளும். மீண்டுமாக புதிய இறகுகள், இறக்கைகள் அதற்கு முளைக்கும். அது இறுக்கமாக இருக்காது, இலகுவாக இருக்கும். நகங்களும் அலகுகளும் கூறியதாய், வலிமை மிக்கதாய் மாறியிருக்கும். இதெல்லாம் நடப்பதற்கு ஏறக்குறைய 150 நாட்கள், அதாவது எத்தனை மாதங்கள்? 150 நாட்கள் எத்தனை மாதங்கள்? 5 மாதங்கள் பிடிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கழுகை போல மிகவும் சிரத்தை எடுத்து, சிரமம் எடுத்து நம்மை கடவுளோடும் கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதரோடும் வல்லமையாய், வலிமையாய், மகத்துவமாய், மாட்சியாய் வாழ்வதற்காக நம்மை தயாரிக்க வேண்டிய காலம் 5 மாதங்கள் இல்லை. கவலைப்படாதீர்கள். 5 மாதங்கள் சிரமப்பட தேவையில்லை. 40 நாட்கள். பட்டினி கிடைக்க தேவையில்லை, அல்லது நம்மை மிகவும் விகாரப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. நற்செய்தியிலே இயேசு தெளிவாய் சொன்னார், 3 காரியத்தினுடைய முடிவிலே முத்தாய்ப்பாய் அவர் வைக்கிற செய்தி, உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள்.
தனிமைப்படுத்தி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று சொல்கிறார். கழுகு நம்முடைய இந்த 40 நாட்களும் நமக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கட்டும். அதற்கு பிறகு 40 ஆண்டுகளை விட மீண்டுமாக 30 ஆண்டுகள் இன்னும் அதே பழைய வலிமையோடு அதே அந்த வல்லமையோடு அந்த கழுகால் வாழ்வதற்கு அந்த 150 நாட்கள் தயாரிப்பு உதவியதென்றால் இந்த 40 நாட்கள் தயாரிப்பு நம்முடைய உன்னதமான எதிர்வருகிற உயிர்ப்பு வாழ்விற்கு உதவட்டும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்போம். இந்த வேளையில் நம்முடைய நெற்றியிலே பூசப்படுகிற இந்த திருநீர் பூசுகிற இந்த சடங்கிலே நம்மை தகுதியுடன் ஒப்பு கொடுப்பதற்காக மன்றாடுவோம். காலை 5 மணி திருப்பலியிலே திருநீரானது புனிதம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் மறையுறையில் நாம் கேட்ட செய்திகளின்படியும் சிந்தனையின்படியும் இறை வார்த்தை இறைவாக்கு நம்மை சரணடைகிற உன்னதமான வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறது என்பதையும் உணர்ந்தவர்களாய் மௌனமாக சில நிமிடம் இந்த 40 நாட்களும் நாம் ஏறெடுக்க போகிற எல்லா பக்தி முயற்சிகளும் ஒருத்தல் காரியங்களும் கடவுளோடும் கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற மனிதரோடும் நம்மை இன்னும் ஆழப்படுத்த அர்த்தப்படுத்த இந்த நேரத்தில் உருக்கமாய் வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, பாவிகளின் இறப்பை என்று மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே விரும்புகின்றேன். எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைகள் மீது பூசப்படுகிற இந்த சாம்பல் நாங்கள் சாம்பலாய் உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தலும் உன் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்து கொள்வோம். களைந்திடுவோம், புதிய மனிதனை அணிந்திடுவோம். புத்தம் புதிய சித்தைகளில் புதிய ரசத்தை வார்த்திடுவோம், புதிய ரசத்தை வார்த்திடுவோம். சபித்து சாதங்கள் கூறாமல் ஜெபித்து ஆசீரளித்திடுவோம். சபித்து சாதங்கள் கூறாமல் ஜெபித்து ஆசீரளித்திடுவோம். ஜெபித்து ஆசீரளித்திடுவோம். பழைய மனிதனை கழிந்திடுவோம், புதிய மனிதனை அணிந்திடுவோம். புத்தம் புதிய சித்தைகளில் புதிய ரசத்தை வார்த்திடுவோம், புதிய ரசத்தை வார்த்திடுவோம்.
இறைமகன் இயேசு மொழிந்தது போல் அலைந்தவன் கண்ணத்தில் அறையாது இறைமகன் இயேசு மொழிந்தது போல் பொறுமை போட்ட முகத்தோடு காத்திடுவோம் மறுக்கண்ணத்தையும் பொறுமை போட்ட முகத்தோடு காட்டிடுவோம் மறு கண்ணத்தையும் காத்திடுவோம் மறுக்கண்ணத்தையும் பழைய மனிதனை களைந்திடுவோம் புதிய மனிதனை அணிந்திடுவோம் புத்தம் புதிய சிந்தைகளில் புதிய ரசத்தை வார்த்திடுவோம் புதிய ரசத்தை வார்த்திடுவோம் ஆண்டவன் கைமாறு அடைந்திடவே அன்பு செய்யார்க்கு அன்பு செய்வோம் ஆண்டவன் கைமாறு அடைந்திடவே அன்பு செய்யார்க்கு அன்பு செய்வோம் தீமை செய்வோர்க்கு நன்மை செய்து தூயவராக வாழ்ந்திடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இவ்வழியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீயாசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரொருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாய தேவதாசம் புரூஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இவரிடம் நம்முடைய வாழ்வை சரணடைய செய்ய அழைக்கிறவர். அதற்காக வழிகளையும் பாதைகளையும் நமக்கு கொடுக்கிறவர். அப்பாதையில் நம் கரம் பற்றி உடனடக்கிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமையான என் வாழ்வே சுமை தாங்கி உன்மேல் வைத்தேன். சுமையாட்டி தந்திடுவா இறைவா, 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 இறைவா. சுமையான என் வாழ்வை சுமை தாங்கி உன்மேல் வைத்தேன். சுமையாற்றி தந்திடுவாய் இறைவா, 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 இறைவா. சுமையான என் வாழ்வே வழியில் தோய்ந்த சோகங்கள் கேள்விக்குறியாகும் என் வாழ்க்கை தேவா உன் பாதம் படைக்கின்றேன். தேவா உன் பாதம் படைக்கின்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புக்கு உரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சாம்பலாய் போகும் முன் இறைவனிடம் சரணடைய சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு